ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னடா அது குக்கரோட சாதத்தை வச்சுட்டு என்ன டிப்ஸு சொல்ல போகிறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. சூப்பரான டிப்ஸுங்க, வாங்க பார்க்கலாம். நம்ம மத்தியானம் சாதம் ரெடி பண்ணி குக்கரில் நம்ம வச்சுருப்போம். சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி நைட்டில் எப்படி நம்ம இதை ரீஹீட் பண்ணுவோம், லேசாக நம்ம இதை ஹீட் பண்ணுவோம். அப்படி ஹீட் பண்ணுற சமயத்தில் நீங்கள் காலையில் நீங்கள் டிஃபனுக்காக செஞ்ச சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாம் மீந்து போயிருக்கும். அந்த மீந்து போன இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம் திருப்பி நம்ம ரீஹீட் பண்ணுவோம். தோசைக்கல்லில் போட்டு ரீஹீட் பண்ணுவோம், இல்லைன்னா மைக்ரோவேவ் வச்சு நம்ம ஹீட் பண்ணுவோம். மைக்ரோவேவ் இல்லாதவங்க தோசைக்கல்லில் ஹீட் பண்ணுவோம். அது மாதிரி மைக்ரோவேவ் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது மாதிரி நீங்கள் நைட்டில் சாதம் ரீஹீட் பண்ணுவீங்க, திருப்பி லேசாக சூடு பண்ணுவீங்க. அந்த சமயத்தில் காலையில் மீந்து போன இட்லி, சப்பாத்தி எல்லாம் என்ன பண்ணலாம், சூப்பராக நம்ம இதில் சாஃப்டாக மைக்ரோவேவில் ஹீட் பண்ணால் எப்படி சாஃப்டாக பஞ்சு போல் கிடைக்குமோ, அதே மாதிரி இந்த குக்கருக்குள்ளே நீங்கள் சாதம் சூடு பண்ணும்போது குக்கருக்குள்ளே இந்த மாதிரி சப்பாத்தியை நாலாக மடித்து அதுக்குள்ளே வைக்கலாம். இட்லி இருந்தால் கூட சைடில் இது மாதிரி வச்சுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு நீங்கள் சாதம் சூடு பண்ணுற நேரம் போதும். சூடு பண்ணுறது சிம்மில் வச்சு தான் ரீஹீட் பண்ணோம். அது மாதிரி சிம்மில் வச்சுட்டு சப்பாத்தி, இட்லி குக்கருக்குள்ளே வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் வச்சிடாதீங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஹீட் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணுறீங்களோ அந்த நேரமே போதும், விசில் போடக்கூடாது. இது சாதம் சூடாகிற நேரத்தில் உள்ளே வச்சுருக்கிற சப்பாத்தி, இட்லி நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, பஞ்சு போல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதே போல் நீங்கள் தோசை கூட நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம், அதுவும் அப்படி தான் பஞ்சு மாதிரி இருக்கும். இது நம்மளோட வேலையை மிச்சப்படுத்தும், கேஸை மிச்சப்படுத்தும். இந்த மாதிரி இந்த டிப்ஸு உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ சப்பாத்தி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, நல்லா ஹீட்டாக இருக்கும். இதை கையில் எடுக்க முடியாதனால ஒரு இடுக்கி வச்சு எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் போட்டு நீங்கள் இதை தொட்டு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் இந்த மாதிரி நீங்கள் ரீஹீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இனிமேல் மீந்து போன சப்பாத்தி, இட்லி எல்லாம் இது மாதிரி நீங்கள் ரீஹீட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு எப்போவுமே நம்ம என்ன சாப்பிட்டாலும் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹீட் பண்ணதுமே சாப்பிட்றணும், ஆற வைக்கக்கூடாது. ஹீட்டோடு ஹீட்டாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு முதலே நீங்கள் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் என்னோடய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ரெசிபீஸ் ரொம்ப டேஸ்ட்டாக நான் போட்டிருப்பேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் போட்டிருக்கிறேன், நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில்